கூலி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறது எல்லாமே பிரம்மாண்டமான உச்ச நட்சத்திரங்கள். நம்ம சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து ஆமிர் கான் இருக்காரு, கன்னடத்தை சேர்ந்த உபேந்திரா இருக்காரு, மலையாளத்தை சார்ந்த ஷோபின் ஷாகிர் இருக்காரு. அதை தாண்டி இன்னும் பல உச்ச நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. பிரம்மாண்டமான பட்ஜெட்டை தரத்துக்கு கலாநிதி மாறன் இருக்கார். ஆனாலும் படத்தினுடைய திரைக்கதையும் கதையும் வலுவாக இல்லாத பட்சத்தில் அந்த திரைப்படம் மக்கள் மனசில் சில மைனஸை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படியாக இந்த படத்தில் அமைந்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். கூலி திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். காரணம், இந்த படத்திற்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிற சர்டிஃபிகேட் ஏ. இந்த படத்திற்கு 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் அனுமதிக்கப்படுவது இல்லை. முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கிற அனுபவம் மிஸ் ஆனதே நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதற்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற வன்முறை காட்சிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அனாவசியமான வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்திருந்தா ஒருவேளை இந்த படத்திற்கு யூ சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கலாம். அப்படி கிடைத்திருந்தால் குடும்பமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள், கொண்டாடி இருப்பார்கள். ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அளவிற்கு படத்தில் தேவையில்லாத வன்முறை காட்சிகளை புகுத்தியது படத்தினுடைய முதல் மைனஸ். அதற்கு காரணமாக இருந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மக்கள் மனசில் ஒரு மைனஸாக மாறி இந்த படத்தை அப்படியே ஒரு படி கீழே இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யாருன்னா அதுவும் படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். காரணம் என்னன்னா, இந்த படம் எழுதப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, இதனுடைய காட்சிகள் இருக்கு இல்லையா, இதனுடைய காட்சிகளுடைய நீட்சி, அதாவது இந்த காட்சி இங்கே தான் தொடங்க போகுது, இப்படி தான் பயணிக்க போகுது, இங்கே தான் முடிய போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்மளால் சில இடங்களில் ஜட்ஜ் பண்ணிட முடியுது. அதை தாண்டி வலுக்கட்டாயமாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை ரொம்ப மெனக்கெட்டு இவர் செஞ்சிருக்கிறாரோ, அது பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு அயற்சியை ஏற்படுத்துதோ அப்படின்னு நமக்கு திரையரங்கத்தில் இந்த படத்தை பார்க்கும் பொழுது தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை.